அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எனக்கு பின்னால் நடக்காதீர்கள், நான் உங்களை அழைத்து செல்ல மாட்டேன். எனக்கு முன்னால் நடக்காதீர்கள், நான் உங்களை பின்பற்ற மாட்டேன். என்னோடு சேர்ந்தும் நடக்காதீர்கள். தயவு செய்து என்னை தனியாக செல்ல விடுங்கள். தனிமைதான் ஒரு மனிதனுக்கு அனுபவத்தையும் வெற்றி தோல்வி அனைத்தையும் கற்றுக் கொடுக்கும். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 27/9/2016 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி. இன்று உலக சுற்றுலா தினம். தமிழர் தந்தை ஆதித்தனார் பிறந்த நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணியிலிருந்து 11:45 மணி வரை, மாலை 4:45 மணியிலிருந்து 5:45 மணி வரை, ராகு காலம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, சந்திராஷ்டமம், பூராடம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் உங்கள் பார்வையில்.
இந்த காலை பொழுதுல மென்மையான வயலின் இசையை கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருக்கு. அடுத்ததான் நாம காண இருப்பது ஆன்மீக அருளமுதம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததான் நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு உங்கள் பார்வையில். அருள் மழை பொழிகின்ற திருமூலரின் திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்திலே 18வது தலைப்பு தீர்த்தம் என்பது. 6 பாடல்கள் உள்ளன. தீர்த்தம்னா தண்ணீர்னு அர்த்தம். ஒரே தீர்த்தத்துக்கு எவ்வளோ பேர் பாருங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் தண்ணீர் என்ற சொல்லே இல்லை. பேருந்துகளிலும் தொடர் வண்டிகளிலும் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர்னு விற்கிறாங்க. அதை கேட்பதற்கே நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஏன்னா தண்ணீர்னு வாயில் தமிழில் வராது. தீர்த்தம் என்று சொன்னார். தண்ணீர் என்பது சாதாரண மனிதர்கள் கையாளுகின்ற ஒன்று. அதற்கு தெய்வீக நிலை வந்துவிட்டால் அதுக்கு தீர்த்தம் என்று பெயர். தலம் மூர்த்தி தீர்த்தம் முறையால் தொடங்கினாருக்கு சத்குரு அருள் வாய்க்குமே தாய்மானவர். தீர்த்தம் என்று சொன்னார் தாய்மானவர். இங்கு அதுபோல திருமூலர் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியும் 2 கருத்துக்கள் உண்டு. வெளிப்படையாக பார்த்தீர்கள் என்றால் வேறொரு கருத்து தெரியும், பொதுவான கருத்து. ஆனால் திரையை விலக்கி கொண்டு உள்ளே சென்றீர்கள் என்றால் ஒரு தத்துவம், ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். 2 விதமான பார்வைகள் திருமூலர் திருமந்திரத்திலே உண்டு. ஒன்று பொது பார்வை, இன்னொன்று தனிப்பார்வை, சிறப்பு பார்வை. அப்படி தீர்த்தம் என்று இவர் என்ன சொல்கிறார்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் அல்ல, 7 புனித நதிகள்னு சொல்லுகிறோம். கங்கா யமுனா சரஸ்வதி திரிவேணி சங்கமம். அந்த கங்கா யமுனா சரஸ்வதியோடு நர்மதா காவேரி கோதாவரி குமரி 7 நதிகள். இது உலகத்தில் இந்தியாவில் உள்ள சிறந்த நதிகள் 7. அதில் குமரி நதி இல்லை, குமரிக்கண்டம் போய்விட்டது. இந்த நதிகளெல்லாம் நீராடுவதற்கென்று வைத்தார்கள். எனவேதான் அந்த ஆன்மீக பயணத்திற்கே தீர்த்த யாத்திரை என்று பெயர் வைத்தார்கள். ஏன்னா எல்லா ஊர்லேயும் போய் குளிக்கணும். ராமேஸ்வரத்தில் போனால் கடலில் குளிக்கணும், 21 தீர்த்தத்தில் குளிக்கணும். எனவே எல்லா ஊர்லேயும் போனால் அந்த திருக்குளத்தில் குளிக்க வேண்டும், ஆற்றில் குளிக்க வேண்டும், காவேரியில் குளிக்க வேண்டும், தாமிரபரணியில் குளிக்க வேண்டும், கோதாவரியில் குளிக்க வேண்டும். கோதாவரி புஷ்கரம் என்று இப்பொழுது நடந்தது. அந்த கங்கையிலே குளிக்க வேண்டும். எனவே அந்த தீர்த்தமாடுதல் அதை அழகாக சொன்னார் திருமூலர். உள்ளத்தின் உள்ளே உளபல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனம் உடை கல்விகிலாரே. உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள். அற்புதமான கருத்து. கோயில்னு சொல்லுவார் திருமூலர். உடனே கோயில்னா உடனே எங்கே கோபுரம் தெரியுதுன்னு பார்க்காதீங்க. உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் வள்ளற் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் 5 காளா மணிவிளக்கு. கோயில்னு சொன்னால் உள்ளம் பெருங்கோயில்னார். இப்போ தீர்த்தம்னார். எங்கே? உள்ளத்து உள்ளே பல தீர்த்தங்கள். உன்னுடைய உடம்புக்குள்ளே 7 தீர்த்தம் இருக்கும்னாரு. 7 நதிகள் சொன்னோம் இல்லையா? அந்த 7 நதியும் வெளியில் இல்லை மகனே, உன் உடலுக்குள்ளே இருக்கணும். உடலுக்குள்ளையா? எங்கெங்கே இருக்குது? அறிவியல் என்ன சொல்கிறது? 3இல் 2 பங்கு நம் உடல் எடையில் தண்ணீர் தான் இருக்குது. தண்ணீர் இருக்கிறது. அது இரத்தமாக இருக்கிறது, சிறுநீராக இருக்கிறது, வியர்வையாக இருக்கிறது. அதை சொல்லலை திருமூலர். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுக்தி ஆக்ஞை சகசிரம் 7. இந்த 7 நீர்நிலைகளில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் செய்து அந்த மூலாக்னியாக இருக்கக்கூடிய குண்டலினியை, அந்த குண்டலினி என்ற ஒரு நெருப்பை 7 நிலைகளில் மேலே உயர்த்தி கொண்டு வந்தால், இங்கே புருவத்துக்கு நடுவில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால்
நாட்டம் நடுமூக்கில் வாய்த்தால் அவருக்கு வாட்டம் இல்லைன்னார் அவர். இவ்வளோ அழகு பாருங்க. நாட்டம் நடுமூக்கில் அப்படின்னா 2 கண்ணையும் மூடிக்கிட்டு தியானம் பண்ணும்போது புருவ நடுவில் வைக்கணும். பகவத்கீதையிலும் கண்ணன் இதைத்தான் சொல்லுகிறார். 2 கண்களுக்கு இடையே மின்னொளியாக நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன். அதனால தான் குங்குமம் அந்த இடத்துல வைக்கிறோம், 2 புருவத்துக்கும் நடுவில். ஏன்னா அங்கே தான் அந்த ஆன்மீக வெளி இருக்கிறது. அதை நாம் பாதுகாப்பதற்காகத்தான் அங்கே சந்தனமும் குங்குமமும் வைக்கிறோம். அதைத்தான் இங்கே அழகாக சொன்னார். 7 தீர்த்தங்கள் உள்ளே இருக்கின்றன. உள்ளே உள பல தீர்த்தங்கள் பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே. ஏப்பா உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏப்பா அங்கெல்லாம் தேடுற? சில பேர் பர்சுலேயே காசு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையா கடன் வாங்கிட்டு இருப்பான். அவன் பர்சுலேயே காசு இருக்கும். ஆஹா மறந்துட்டேனேம்மா. அதை மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஞானத்தை வைத்துக்கொண்டு ஏன்பா பள்ளமும் மேடும் தேடி அலைகின்றீரே? எவ்வளோ அழகாக கேட்குறாரு பாருங்க. 7 விதமான நதிகள் உள்ளே இருக்கின்றன. நீ கண்ணை மூடி தியானம் செய்தால் உனக்குள்ளேயே சிவ ஆனந்தம் பிறக்குமே, சிவ ஆனந்த தேரலை பருகலாமே. அந்த தீர்த்தம் ஆடிவிட்டால் அந்த 7 நிலைகளிலே நீ உள்ளே சென்று தியானம் செய்துவிட்டால் உனக்கு மறுபிறவி கிடையாது. மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஞானம் கைகூடும், அருள் கைகூடும் என்று மிக அழகாக இந்த தீர்த்தம் என்ற தலைப்பிலே திருமூலர் பாடியிருக்கின்றார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம், இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம். லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அழகான ஒரு கதை. அதில் சொல்லப்படக்கூடிய நீதி நம்ம எல்லாம் சிந்திக்க வைக்கின்றது. என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், கண்ணக்கோல் திருடன்னு ஒருத்தன். இந்த கதையெல்லாம் இன்னைக்கு நமக்கு புதுசு ஒன்றும் கிடையாது, நடக்கக்கூடிய செய்திகள் தான். இந்த கண்ணக்கோல் திருடன் என்ன பண்ணுவான், அவனுடைய திறமை என்ன அப்படின்னா, செவரில் ஒரு துளையை, ஒரு ஓட்டையை உண்டாக்கி அதன் மூலமாக அந்த வீட்டில் நுழைந்து வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் களவாடி கொண்டு வருவான், திருடி கொண்டு வருவான். அவனுக்கு கண்ணக்கோல் திருடன்னு பேர். அவனுடைய வேலை நேரம் என்னன்றது உங்களுக்கு தெரியும், இரவு பொழுது. இவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் கண்ணக்கோல் திருடுவதற்காக கிளம்பி விட்டான். ஒரு பெரிய செவர், அந்த செவரில் ஒரு துளையை போட்டான், ஒரு ஓட்டையை போட்டான். ஓட்டையை போட்டு உள்ளே நுழைகின்ற நேரத்தில் அந்த சுவர் இடிந்து விழுந்தது. அவன் மேலே விழுந்த உடனே அவன் அப்படியே இறந்து விட்டான். ரொம்ப நேரம் ஆயிட்டது, விடிந்து விட்டது. விடிந்ததுக்கு அப்புறமாவும் கணவன் வரலையேன்னு சொல்லி அந்த திருடனுடைய மனைவி தேடிக்கொண்டிருந்தாள். அவன் சாதாரணமாக திருடக்கூடிய அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் பார்த்தா ஒரு இடத்துல சுவர் இடிந்து விழுந்து அவன் இறந்திருக்கின்றான். அவளுக்கு துன்பம். அந்த துன்பம் ஏற்பட்ட நேரத்திலே ஒரு அச்சம் இருக்கணும் இல்லையா, பயம் இருக்கணும் இல்லையா. ஐயோ, நம்ம திருடனுடைய மனைவி ஆயிற்றே, நமக்கு ஏதாவது நடந்து விடுமோ, தண்டனை கொடுத்து விடுவார்களோன்னு அச்சப்படவில்லை. மாறாக நேர அரசன்கிட்ட போய், அரசே, என்னுடைய கணவன் கண்ணக்கோல் திருடன், அவன் சுவர் இடிந்து விழுந்து இறந்து விட்டான். நான் நிர்கதியாக, அனாதையாக, அபலையாக இந்த உலகத்தில் இருக்கின்றேன். எனக்கு என்ன வழி சொல்ல போகிறீர்கள்னாலாம். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் கலிகாலம்னு சொல்றது. உடனே அரசன் மனம் இரக்கப்பட்டு, ஐயோ பெண் இப்படி அனாதை ஆயிட்டாளேன்னு சொல்லி, யார் அந்த வீட்டின் உரிமையாளர், அவரை அழைத்து வாருங்கள்னு கட்டளையிட்டான். உரிமையாளர் வந்தாச்சு.
உரிமையாளர் சொன்னானா, அரசே இது என்னுடைய தவறு அல்ல, கட்டின மேஸ்திரியினுடைய தவறுன்னானாம். உடனே மேஸ்திரி வரவழைக்கப்பட்டான். மேஸ்திரி சொல்லிட்டான், நான் என்னமோ எப்பவும் கட்டுற மாதிரி தான் கட்டினேன், ஆனால் எனக்கு கலவையை கொடுத்தானே சித்தாள், அவன் தண்ணி அதிகமாக கொட்டிட்டான்னானாம். உடனே என்ன நடந்திருக்கும்? சித்தாள் வந்தாச்சு. சித்தாள் சொன்னா, நான் எப்பவும் ஒரு பானையை அளவுக்குன்னு வச்சிருந்தேன், அதே பானைக்கு பதிலாக இன்னொரு பானை வந்தது, அதிலிருந்து தண்ணியை வாரி ஊற்றி நான் கலவையை கொடுத்தேன், ஆனால் அந்த பானை இயல்பை விட அதிகமாக இருந்தது, பெரிய அளவில் இருந்ததுன்னு சொன்னானாம். அப்படின்னா பானை செய்த குயவன் தவறு செய்தான், அந்த குயவனை அழைத்து வாருங்கள். குயவன் வந்துட்டான். குயவன் சொன்னான், நான் நல்லபடியாக பானையை செய்து கொண்டிருந்தேன், இந்த பெண் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து போயிட்டே இருந்தா அவளை பார்த்துக்கிட்டே இருந்து நான் விட்டுட்டேன் நானாம். எல்லாரும் யோசிச்சு பார்க்குறாங்க, இப்படி தான் எல்லாருமே விட்டுடுறாங்க போல இருக்கு பெண்களை நினைத்து கொண்டுன்னு. கடைசியாக அந்த பெண்ணை கூப்பிட்டாங்க. அவ சொல்கிறா, எனக்கு ஒன்றும் இப்படி அப்படி போகணும்னு அவசியம் இல்லை, நான் துணி துவைப்பதற்காக கொடுத்திருந்தேன் வண்ணானிடம், அவன் சரியான நேரத்துக்கு தரல, அதனால்தான் நான் இப்படி அப்படி இப்படி அப்படி நடந்து கொண்டிருந்தேன்னாலாம். சரின்னு வண்ணான் வந்தான். வண்ணான் சொல்லிட்டான், அரசே என் மேலே எந்த தவறுமே கிடையாது, நான் துணி துவைக்கணும்னு அந்த ஆற்றுக்கு சென்றேன், அந்த ஆற்றின் கரையில் ஒரு முனிவர் மௌன சாமியார் தன்னுடைய தியானத்தை மேற்கொண்டிருந்தார், தன்னுடைய நித்திய கடமைகளை செய்து கொண்டிருந்தார், அவர்கிட்ட தள்ளி போங்கன்னு சொன்னாலும் கேட்கல, நான் வேற இந்த துணிகளை எல்லாம் துவைத்தால் அதனுடைய தண்ணீர் அவர் மேலே பட்டால் நல்லா இருக்காது என்பதற்காக காத்திருந்து அவர் போனதுக்கு அப்புறமா நான் இந்த வேலையை பண்ணேன், அதுதான் தாமதம். உடனே மௌனசாமியார் வந்தார். அவர் வாயே திறக்கலை. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு சொல்லி தண்டனையை அவருக்கு கொடுத்து விட்டார்கள்னு பார்க்குறோம். இதை ஆழ்வார் நினைத்து கொண்டு சொல்லுகின்றார், பல்லாயிரவர் இவ்வூரிற் பிள்ளைகள் தீமைகள் செய்வார், எல்லாம் உன்மேலன்றி போகாது, எம்பிரான் நீ இங்கே வாராய் என்று அழைக்கின்றார். எல்லோரும் செய்யக்கூடிய தீமைகள் எல்லாம் உன்னுடைய மேலே வந்து விழுந்துவிடும், அதனால் நீ அங்கு செல்லாதே, அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும், என்னிடம் நான் உனக்கு திருக்காப்பு இடுவதற்காக, திருக்காப்பு நான் உன்னை சாத்த தேசுடை வெள்ளரை நின்றாய் அப்படின்னு அந்த திருக்காப்பு சாத்துவதற்காக என்னிடம் வந்துவிடு, அவர்களிடம் சென்றால் தீமைகளை எல்லாம் உன்மேல் ஏற்றி விடுவார்கள் என்று எச்சரிக்கின்ற நிலையில ஆழ்வார் பாடியிருக்கின்றார். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இன்றைய நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.